நான் பார்க்கலங்க. நான் கருணாநிதி அவர்களை பார்க்கல, அண்ணா அவர்களை பார்க்கல, எம்ஜிஆர் அவர்களை பார்க்கல. ஆனா இப்படி எங்க விஜயன் அளவுக்கு நான் யாரையும் பார்க்கலங்க. மேபி நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க விஜயண்ணாவை தான் நான் பாக்குறேன். சோ சமூக நீதி அப்படின்னா என்னன்றது எங்க விஜயண்ணா ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னமும் நீங்க சமூக நீதின்னு சொல்லிட்டு கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செயல்முறைப்படுத்திருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது போதுங்க, சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்ற ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். இதுதான், இந்த சமூக நீதி தான் எங்களுக்கு வேணும். இதுக்கு முன்னாடி யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா டிவிக்கே இனிமே இப்படிதான். சந்தோஷமா இருக்கு. அந்த ஜாதிக்கார ஏற பஸ்ல நாங்க ஏற மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கே பஸ் விடலைங்க. அது சமூக நீதியை ஃபாலோ பண்ற ஆட்சி காலத்துல, ஸ்டாலின் சார் ஆட்சி காலத்துல இதுதான் உங்க சமூக நீதி. இப்போ வன்னியரசு அவர்கள் அதை போயிட்டு என்ன ஏதுன்னு கன்சிடர் பண்ணி அதே பஸ் தான், புது பஸ் எல்லாம் விடல, அதே பஸ் தான் இப்ப அவங்க ஊர் வரைக்கும் போகுது. அந்த பஸ் உன்னால முடிஞ்சா போ, இல்லைன்னா நீ ஏற வேண்டாம், உனக்கு ஜாதி முக்கியம்னா நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சமூக நீதி. இப்படி பண்ற ஒரு சில விஷயங்களாலதான் ஜாதின்ற ஒண்ணு அழியும். எல்லாரும் சமம்ன்ற ஒரு மனசு வரும், எல்லாருக்கும் வரும், கூடிய சீக்கிரத்துல வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு பேர் தாங்க சமூக நீதி.